Hi everyone, good morning. Welcome back to the series of all about English. இந்த காட்சா அப்படின்னு ஒரு வார்த்தை அவுட் அண்ட் அவுட் இன்ஃபார்மல் எக்ஸ்பிரஷன், அதுவும் நார்த் அமெரிக்கனில் இதை பெரும்பாலும் பயன்படுத்துகிறார். இதை எதற்காக பயன்படுத்துகிறார்கள், எப்படி பயன்படுத்துவது அப்படின்னு கேட்டாக்கா, இந்த அடுத்தவர்களை நாம் அவங்கள் திட்டம் தெரிந்து நாம் அவங்கள பிடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஃப்ரெண்ட் இருக்காரு, அவர் ஏதோ ஒரு இன்டென்ஷனில் ஏதோ ஒன்று செய்கிறாரு, பாத்தியா மாட்டினியா உன்னை பிடிச்சனா அப்படின்னு நம்ம கேட்போம்ல விளையாட்டுக்கு. அதுபோல கேட்பதற்கு இந்த காட்சா என்கின்ற இந்த வார்த்தையை நாம் பயன்படுத்தலாம். காட்சா ரைட் என்று அதனை பயன்படுத்தலாம். சடனாக நமக்கே ஒரு ப்ராப்ளம் வருது, ஐயோ மாட்டிக்கிச்சுப்பா அப்படின்னு சொல்கிறோம்ல, அதற்கும் இந்த காட்சா என்கின்ற இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். ஆனால் இங்கே நம்மவர்கள் அதை பெற்றுக்கொண்டேன் என்பதற்காக அதனை பயன்படுத்துகிறார்கள். அதுபோல அதனுடைய ஒரிஜினல் எக்ஸ்பிரஷன் இல்லை என்பதுதான் இன்றைய பதிவு.